அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் நல்லா சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மோர் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்பவே சீக்கிரமாக நம்ம இதை செஞ்சிடலாம். இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் நம்ம இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மோர் குழம்புக்கு தேவையான வெண்டைக்காய் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்காக இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6-7 வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதை வதக்கும் போது வந்து ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு இதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து வெண்டைக்காய் வதக்கினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து வந்து இந்த மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சுடுதண்ணியில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு இந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததும் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் வந்து மோர் குழம்பு வைக்கிறதுக்காக இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 3 காய்ந்த மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெண்டைக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்ததும் இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மோர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்து அதை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி அடிச்சுட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மோரை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மோர் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக வந்து ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி இது வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழைகள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மோர் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் செய்யும் போதே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க பதத்தில் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.